வாழ்க வளமுடன். இயற்கையை நேதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்றைக்கி என்ன டாபிக்? அதே பிரமிடு தான். எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வேலை செய்யுதுன்றதுக்கு தான் நான் அந்த பிரமிட் கிளாஸ்க்கு வந்தது. இந்த பிரமிடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று போட்டு பார்த்து பணம் வந்துடுச்சு. ஒரு கவலைப்பட்டாங்க, அந்த கவலை போயிடுச்சு. அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கிச்சு. அதனால் இப்போது எனக்கு என்னென்னா எல்லாம் முட்டி வலின்னு சொல்கிறாங்கல்ல. எப்போ பாரு எனக்கு முட்டி வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இதே தான் சொல்கிறாங்களே தவிர ஒவ்வொருத்தரும் எனக்கு தேய்மானம் ஆயிடுச்சுன்றாங்க. ஒருத்தர் வந்து ஜவ்வு இதுவாகிடுச்சு அப்படின்றாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. சரி, இந்த பிரமிட் அவங்களுக்கு கொடுத்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் யார் போய் தேட முடியும்? உனக்கு முட்டி வலிதான் நானே கேட்க முடியாதுல்ல. சரி, இதுக்கும் யாராவது வருவாங்கள்ல அப்படின்னு நினச்சின்னு உட்காந்துருந்தேன். அப்போது ஒரு டைம் நான் வந்து ஊருக்கு போகும்போது கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்கே பக்கத்தில் இருக்க வந்து என் ஃப்ரெண்டோட ரிலேஷன் வந்தாங்க. அவங்க என்னப்பா எப்படி இருக்கிறப்ப முடியும்னாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா? அதை ஏன் கேட்குறேன்? எனக்கு வெறும் முட்டி வலி சென்னையில் தானேண்ணா. எனக்கு எல்லா பாரு டாக்டர் ஆப்ரேஷன் இருங்க. ஏற்கனவே ஒரு காலம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு காலம் ஆப்ரேஷன் பண்ணால் யாரும் இது பண்ண முடியும்? என் வேலையை நான் செஞ்சுக்கணும்ல. மரும எவ்வளோ தான் செய்வான்? நமக்குன்னு இருக்குதுல. எனக்கும் வயசாகிடுச்சு 65. இப்போ நான் என்ன செய்யுதுன்னே தெரியல. போக முடியும். எனக்கு அதுவே ஒரு மனக்கவலையாகுது. ஒன்றும் வேணாம், நான் சொல்கிறது செய்வியான்னு. என்ன சொல்லுன்னாங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாருக்கும் நடந்தது. இன்னும் அந்த முட்டி வலிக்கு நான் யாருக்கும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. அதனால் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி இது பார்க்குறீங்களாண்ணா? சரி கொடு, நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னாங்க. சரி, நான் அதை கொடுத்து முட்டியில் பகலில் படுக்கும்போது முட்டி கட்டிக்குங்க. முட்டியில் வச்சு எலாஸ்டிக் இருக்கும், போட்டு இது பண்ணிங்க. உட்கார்ந்துருக்கும்போது எங்கன்னா நடக்கும்போதெல்லாம் அதை அந்த கேப்பை வந்து தலையில் வச்சுக்கோங்க. அப்போது உங்களோட ரிசல்ட் என்னன்னு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. சரி, வந்து வாங்கிக்கணுமா? வந்தாங்க, கொடுத்தேன், போட்டுன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அவங்க மருமக வந்து டாக்டர் வர சொன்னாங்க. இன்னும் ஒரு 10 நாள் 10 வர சொன்னாங்க. நம்ம போகலாமா ஆப்ரேஷனுக்கு அப்படின்னாங்க. பூமுடி ஒன்று கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு சொல்லலாம். அதெல்லாம் கிடையாது. டாக்டர் நீ என்ன பெரிய இதுவா? டாக்டர் சொல்கிறத நம்ம கேட்கணும். உனக்கு வயசாகிடுச்சு, சும்மா அடம் பிடிச்சிட்டு எல்லாம் பண்ணாத. யார் சொல்கிறத நீ எல்லாம் நம்பாத. அவங்களாம் சொல்லுவாங்க, உனக்கு இருக்கிற வழி உனக்கு தானே தெரியும் அப்படின்னு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சரி நான் கூப்பிட்றது வர இல்லை சொல்லலாம், நான் அது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, அது ஓகே அது ஒன்றும் இஷ்டம் பண்ணிக்கணுன்னாங்க. சரி, அவங்க அது மாதிரி போட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, 10 நாள் ஆயிடுச்சு. டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர்கிட்ட போனோடனே எப்படி மகுதுன்னாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாங்க. ஆனால் அதை போட்டதுலேருந்து அந்த அம்மா நினச்சிப்பாங்க, என் கால் நல்லாயிடுச்சு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே என் கால் நல்லாயிடுச்சுன்னு அவங்க பாஷையில் அவங்க பேசியிருப்பாங்க, எப்போ சொல்லினே இருப்பாங்க. அது மாதிரி சில டாக்டரும் கூப்பிட்டாரு. சரி, உள்ளே போகிறாங்க, டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே, இல்லைம்மா என்ன ஆச்சு உனக்கு? நல்லா இந்த முன்ன ஆப்ரேஷன் மாதிரி இருந்தது, இப்போ ஒன்றும் காணுமே, என்ன பண்ண அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை சார்னு இவங்க வந்துட்டாங்க. எதுக்கு நாம் சொல்லணும் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். வந்துட்டு உடனே மருமகிட்ட சொன்னேன், இது மாதிரி பூமுடி கொடுத்தா நான் போட்டேன். எப்போ கால் வலிச்சாலும் அது போட்ட உடனே ரிலீஃப் ஆகிடுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்போ தான் மருமலை, சரி நீ யூஸ் பண்ணுறியா, பரவாயில்ல, எதாவது அங்கே காசு மிச்சமாச்சே, சந்தோஷப்படுறேன்னு மருமலை ஒரு சந்தோஷப்பட்டாலும். அப்புறம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரிம்மா எனக்கு இது மாதிரி நடந்துக்குது, அதை உங்கள்கிட்ட சொல்லணும்ல. நான் டாக்டர்கிட்ட போய் வந்த உடனே உங்கள்கிட்ட சொல்லணுன்னே வந்தேன், வந்து சொல்லிட்டு போனோன்ட்டு. பரவாயில்ல, நல்லா ஒர்க் ஆகுதுன்னு. என்னம்மா எவ்வளோ காசு கொடுக்கணுன்னாங்க. ஏங்க இது வந்து ஃப்ரீ என்ன. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்றதை 4 பேருக்கு சொல்லுங்க. இந்த பிரமிடு போட்டால் நல்லா இருக்குது, இந்த தியானம் பண்ணுங்க அப்படின்னு. அதான் நான் தியானம் பண்ணல, என்னம்மா அப்படின்னாங்க. இப்போ கூட பண்ணுங்கள், ஒன்றுமே இல்லை, மூச்சை கவனிங்க. எப்பப்போ உட்காந்துங்கிறீங்களோ ஃப்ரீயாக எல்லா கவலையும் வரும். என்னென்ன யாரோட என்ன பேசணும் இதெல்லாம் வந்தால் வரும். அப்போ வந்து மூச்சை கவனிங்க. மூச்சை கவனிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இதுவாகும். அப்போ எண்ணங்கள் வராது. அப்போ இன்னும் இதை விட குணமாயிடுவீங்களா, இன்னும் முன்னோட இன்னும் நல்லாவே ஆகிடுவீங்க அப்படின்னா. ஐயா அப்படியா, நான் எதுவுமே இது மாதிரி சொன்னதுக்கே இவ்வளோ ரிசல்ட் வருதுன்னா, இன்னும் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மூச்சை கவனித்து தியானம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அவங்க நான் 4 பேருக்கு, நான் நிறைய பேருக்கு என் ரிலேஷன்லாம் சொல்லுவேன்னு சொன்னாங்க. அதுதாங்க நம்ம கொடுக்க குருக்கு காணிக்கை என்னன்னா, இதுதான் காணிக்கை கேட்குறாரு பத்திரிச்சி. பணம் வேணும் இது வேணும்னு அவர் கேட்கல.
அதனால் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பயனடைஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அந்த ஒரு இது போதும் அப்படின்னாங்க. வாழ்க வளமுடன்.